உங்களுடைய பேர் என்னங்க? எங்கிருந்து வரீங்க? என்ன தரவரிசையின் என்ன துறை எடுத்தீங்க? ஆ, மதிய வணக்கம் சார். என்னோட பேர் வந்து வெங்கடேசன் எம். நான் வந்து கள்ளக்குறிச்சிலேருந்து வரேன். என்னோட ஓவரால் ரேங்க் வந்து 26. நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு சொல்லுங்க. டிபார்ட்மெண்ட் எடுத்தது வந்து ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். ஓகே, ஆமாம். எனக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதால எடுத்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். ஓகே. அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். ஆமாம் இந்த எக்ஸாம் எழுதணும்னா என்ன படிப்பு படிச்சிருக்கணும் சார்? சார், இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமோ சிவில் ஓகே, 3 இயர்ஸ், அதுவுமே போதுமானது. நான் வந்து பிஇ சிவில் படிச்சிருக்கேன். ஓகே. இது குவாலிஃபை தான். குவாலிஃபை தான். ஆமாம். ஓகே. நீங்க எப்படி இந்த எக்ஸாமுக்கு படிக்கணுன்ற ஆர்வம் வந்துச்சுங்க உங்களுக்கு? படிக்கணுன்ற ஆர்வம் வந்து என்னோட ஊரில் எங்கள் சொந்தக்கார பொண்ணு வந்து சர்வேயரில் செலக்ட் ஆனாங்க, கவர்மெண்ட் சர்வேயர். அதனால எங்கள் அம்மா சொல்லி நான் இந்த ப்ரிப்பரேஷனுக்காக வந்தேன். ஓகே. ஆமாம் சார். இது உங்களுடைய எத்தனாவது முயற்சி சார்? இது வந்து என்னோட 5வது முயற்சி சார். 5வது முயற்சி. ஆமாம் சார். நான் ஏற்கனவே 2024 3 எக்ஸாம் எழுதினேன். 2025 ஏஇ எழுதினேன். அதுக்கப்புறம் ஜேடிஓ. என்னோட 5வது முயற்சியில் நான் வெற்றி பெற்றிருக்கேன். ஓகே. ஆமாம் சார். இப்போ ஜேடிஓட எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி சொல்லுங்க. எக்ஸாம் பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்கும்? எக்ஸாம் பேட்டர்ன் வந்து மொத்தம் 2 பேப்பர் இருக்குது சார். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் பேப்பர் இருக்கும். டெக்னிக்கல் பேப்பர் மொத்தம் 10 யூனிட் இருக்குது. ஓகே. நம்ம சிவில் சப்ஜெக்ட்ஸ் தான் வரும். செகண்ட் பேப்பர் வந்து தமிழ் இருக்குது, ஜிஎஸ், ஆப்டிடியூட். லைக் இந்த மாதிரி 3 செக்ஷன்ஸ் இருக்குது. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு எந்த மாதிரி எக்ஸாமோ அதே பேட்டர்ன் தான். அதே பேட்டர்ன் தான், சேம் பேட்டர்னு. சிலபஸ் மட்டும் மாறும். ஆமாம் சார். டிஃபிகல்ட்டி லெவல் மட்டும் ஏஇ கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஜேடிஓ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஜேடிஓ அந்த மாதிரி இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் எப்போ இன்ஜினியரிங் முடிச்சிங்க? எவ்வளோ ஆண்டுகள் கேப் விட்டு திரும்ப படிக்க ஆரம்பிச்சிங்க சார்? நான் பாஸ் அவுட் வந்து 22 பாஸ் அவுட்டு. நான் படித்து முடிச்ச உடனே 1 இயர் சர்வேயர் வேலைக்கு போட்டேன். அதாவது ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு சர்வேயர். நிறைய ஸ்டேட்டாக சுற்றதுனால எனக்கு ரொம்பவே உடல்நிலை பாதிக்கப்பட்டுச்சு. அதனால் எங்கள் அம்மா தான் இந்த முடிவு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் 23 அக்டோபரில் தான் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கோச்சிங்கு, அதுக்கப்புறம் 1 இயர் நான் ரூமில் உட்காந்து ஸ்டடி பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் இப்போ பாஸ் ஆயிருக்கேன் சார். ஓகே. இப்போ உங்களுடைய டெக்னிக்கல் பேப்பர் 10 யூனிட் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் முக்கியமாக விடாமல் இதெல்லாம் விட்டுறவே கூடாது, இந்த யூனிட்ஸ்லாம் கண்டிப்பாக படிக்கணும்னா என்ன யூனிட்ஸ்? ஆமாம் சார். அந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம பிரித்து படித்தா மட்டும்தான் இந்த வெற்றி இது பண்ண முடியும். ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்ஸு, அதாவது அனலைஸ் பண்ணி படிக்கிற பேப்பர்ஸ்லாம் 4 யூனிட் இருக்குது. எஸ்ஓஎம், எஸ்ஏ, ஆர்சிசி, ஸ்டீலு, இந்த மாதிரி அப்புறம் சாயில் இருக்குது சார். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை விட்டுறவே கூடாது. மற்றபடி தியரி சப்ஜெக்ட்ஸ் வந்து ஓரலாக படித்தா போதுமானது. ஓகே. ஆமாம் சார். இது படிக்கிறதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் புக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குங்களா? மெட்டீரியல்ஸ் வந்து சிவிலுக்கு ஏராளமான மெட்டீரியல்ஸ் இருக்குது சார். ஆன்லைனில் அவைலபிள் இருக்குது. நம்ம பே பண்ணி படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே மெட்டீரியல் நிறைய கிடைக்குது. ஏகப்பட்ட மெட்டீரியல் இருக்குது சார். அதனால் மெட்டீரியல் இல்லை, நான் படிக்க முடியாது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. மெட்டீரியல் இருந்தும் நம்ம படிக்கல அப்படின்றத நம்மளோட தப்பு. ஓகே. ஆமாம். கடந்த முயற்சிகள் எல்லாம் நீங்கள் என்ன தவறு பண்ணதான் நினைக்கிறீங்க சார்? நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அட்டம்ப்ட் வந்து படிக்காமல் எழுதுனது. அது வந்து நெக்லிஜிபிள் தான். அதுக்கப்புறம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இருக்குது. நம்ம எந்த மெத்தடில் படிக்கிறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. எப்படி மெமரி பண்ணுறோம், எப்படி புரிஞ்சு படிக்கிறோம், ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்லாம் புரிஞ்சுட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த தவறுலாம் முன்னாடி நான் பண்ணதுனால அதை நெக்லிஃபை பண்ணி படித்து நான் பாஸ் ஆகிருக்கேன் சார். ஓகே. இப்போ இந்த அட்டம்ப்டில் நீங்கள் என்னென்னலாம் சரியாக பண்ணீங்க? இப்போ இந்த அட்டம்ப்டில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியமாக, அது வந்து நம்ம ப்ரெஷரில் இல்லாமல் வைக்கும். ஓகேங்களா? அப்புறம் வந்து ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்லாம் நான் புரிஞ்சு படித்ததுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே. உங்கள் குடும்பத்தில் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்க உங்களுக்கு? கண்டிப்பாக சார். குடும்பம் இல்லாமல் நம்ம கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் குடும்பம் தான் நாம. குடும்பத்தில் சப்போர்ட் பண்ணதுனால தான் நான் 2 வருஷம் உட்காந்து படிக்க முடிஞ்சது. அதுக்கான செலவு, டைமு அவங்க கொடுத்ததுனால தான் இது என்னால் பெற முடிஞ்சது. ஓகே. இப்போ ஜேடிஓ இல்லை ஏஇ ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து அகாடமி போனால் தான் கிளியர் பண்ண முடியுமா, இல்லை செல்ஃபாகவே படிக்கலாங்களா? அகாடமி போய் தான் படிக்கணுன்றது கிடையாது. நம்மளோட ஓன் ஸ்டடி இருந்து ஓகே தான். ஓன் ஸ்டடி அப்படின்னா கட்டுக்கோப்பாக இருக்கணும். அகாடமி அப்படின்னா நம்ம ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஹேண்டு கிடைக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஓன் ஸ்டடி அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தான் என்னை பொறுத்த வரைக்கும், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டு அகாடமி போய் எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுட்டு அப்புறமா ஒன்றா படிச்சிங்க? இல்லை சார், நான் வந்து அகாடமியில் தான் படித்தேனே. ஓகே. நான் எடுத்தோடனே ஜாயின் பண்ணது அகாடமி தான். அங்கேருந்து எனக்கு கைடன்ஸ் பண்ணதான். ஓகே. ஆமாம். எந்த அகாடமியில் ஜாயின் பண்ணிருந்தீங்க? நான் படித்தது வந்து காரைக்குடியில் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி. ஆமாம். ஓகே. இப்போ உங்களுடைய டெக்னிக்கல் பேப்பர் மட்டும் இல்லை, ஜிஎஸ் பேப்பரும் நீங்கள் படிக்கணும். அது வந்து குரூப் 4 ஸ்டாண்டர்ட் இருக்குமா? ஆமாம் சார். இது ஜிஎஸ் வந்து ஜிஎஸ் டிகிரி ஸ்டாண்டர்டு, ஆப்டிடியூட் தான் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு. ஓகே. ஆமாம் சார். அந்த மாதிரி 2 இருக்குது. நம்ம 2த்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மட்டும் தான் நம்ம இதில் வெற்றி பெற முடியும். இல்லைனா கஷ்டம். இப்போ உங்களுடைய டெக்னிக்கல் பேப்பர் வந்து சிபிடியா இல்லை அது ஓஎம்ஆர் தானா? டெக்னிக்கல் சிபிடி, ஜிஎஸ் பேப்பர் வந்து ஓஎம்ஆர். ஓஎம்ஆர். ஆமாம் சார்.
ஓகே. ரெண்டுமே எழுதிருக்கீங்களா? எதுல இது பண்றது ஈஸி இல்ல எது ரொம்ப கஷ்டங்க? எனக்கு வந்து என்னோட இது நான் வந்து OMR ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகே. ஆமா சார். ஏன்னா அது எனக்கு கரெக்டா வருது. சிபிடின் போது எனக்கு பதட்டம் அதிகமா வருது சார். ஓகே. மவுஸ் ஹேண்டில் பண்றது, ஸ்க்ரீன் பார்க்கறது, அந்த 3 ஹவர்ஸ் ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருக்கும்போது கண்ணு லைட்டா வலி எடுக்குது. அது எனக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு. OMRன்ற போது பேப்பர் பார்க்கறதால நமக்கு எந்த கஷ்டமும் வராது. எனக்கு அது பெஸ்ட்டா தெரியுது. ஓகே. இப்ப ஒரு நாளைக்கு ஒன் டேல நீங்க எப்படி பிரிச்சுப்பீங்க சார்? உங்க ஜிஎஸ் பேப்பருக்கு எவ்வளோ நேரம், டெக்னிக்கல் பேப்பருக்கு எவ்வளோ நேரம்னு எப்படி பிரிச்சுப்பீங்க? என்னை பொறுத்தவரைக்கும் மினிமம் 4 ஹவர்ஸ் படிக்கணும் சார். மார்னிங் 2 ஹவர்ஸ், ஈவினிங் 2 ஹவர்ஸ். நான் மார்னிங் டெக்னிக்கல் படிப்பேன், ஈவினிங் வந்து ஜிஎஸ் படிப்பேன். ஜிஎஸ் அண்ட் ஆப்டி. 4 ஹவர்ஸ் ப்ளஸ் 1 ஹவர். அந்த 1 ஹவர் வந்து ஆப்டிக்கு. ஆப்டிக். ஆமாம், எஸ்பெஷலி ஆப்டி நான் கைவிட மாட்டேன். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஓகே. உங்களுக்கு மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கா படிக்கிறப்ப? இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு கண்டிப்பாக இருக்கும் சார். இப்போ இருக்க ஜென்ரேஷன் அது ரொம்பவே பாதிப்பாக இருக்குது. தடங்கள் கூட எனக்கு அதிகமாக இருந்தது. ஃபேமிலி சுச்சுவேஷன் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நினச்சி படித்ததுனால படிக்க முடிஞ்சது. இல்லைனா கஷ்டமாயிருக்கும். ஓகே. எப்பயாச்சும் இதை படிக்கிறத விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா சார்? இல்லை, அந்த மாதிரி ஒரு தடவை கூட நினைக்கல சார். நினைக்கல. ஆமாம், அந்த நினைப்பு வந்துட்டாலே அடுத்து நம்மளால மூவ் பண்ண முடியாது ஸ்டடீஸில். ஓகே. இப்போ எல்லா நாளுமே படிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல, படிக்க வேணான்னு தோணும், என்னடா படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு தோணும். அப்போல்லாம் எப்படி உங்களை மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? அந்த மாதிரி நாள் கண்டிப்பாக வரும். அதில் வந்து நம்ம கோயிலுக்கு போகிறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட போகிறது ஒன்றா, இல்லை எங்கேயாவது ஒன்றா வீட்டுக்கு போயிட்டு வர்றது, அந்த மாதிரி ரிலாக்ஸேஷன்லாம் அதை நாம் தவிர்க்கலாம், அந்த மாதிரி எண்ணத்தை. ஓகே. இப்போ உங்களுடைய இப்போ ஓரளவுக்கு சிவில் படித்த அந்த காலேஜ்லேயே ஓரளவுக்கு நல்லா படிச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா இப்போ படிக்கிறதுக்கு? ஆமாம் சார். அது என்னோட இதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொரோனா பேட்ச். ஓகே. பார்த்துக்கிட்டிங்களா? நான் காலேஜில் இருந்தது 2 வருஷம் தான். மீதி 2 வருஷம் நான் காலேஜுக்கே போகல. ஆன்லைனு, சிபிடியில் அந்த மாதிரி இருந்ததால எனக்கு காலேஜ் சிவில் நாலேஜுங்கிறது கம்மி தான். அதனால் எனக்கு 2 இயர்ஸ் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா 1 இயர்லேயே எடுக்க முடிஞ்சிருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் டிப்ளமோ படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சீங்களா? 11th 12th படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சீங்களா? நான் வந்து டேரக்ட் இன்ஜினியரிங் தான் சார். 11th 12th பிஇ. ஓகே. இப்போ டிப்ளமோவில் படித்தவங்களுக்கு தான் இது ஈஸியாக இருக்கும் இல்லையா? இப்போ அங்கே படித்த சிலபஸே தான் இதுலேயும் வரும். இப்போ இன்ஜினியரிங்னா கொஞ்சம் அட்வான்ஸாக படிச்சிருப்பீங்க. அதுலேருந்து கொஞ்சம் லெவலாக கீழே படிக்கும்போது எப்படி இருந்தது? அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததா? டிப்ளமோ படித்தவங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்ல முடியாது சார். எனக்கு தெரிஞ்ச நான் ஏஇ ஸ்டாண்டர்டில் படித்தேன். அதனால் எனக்கு இது ஈஸியாக இருந்துச்சு. ஆமாம் சார். நான் டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் படிச்சிருந்தேன்னா என்னால் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. நான் ஏஇ ஸ்டாண்டர்டில் படித்தனால இது ஈஸியாக இருந்துச்சு. ஓகே. ஆமாம் சார். நீங்கள் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு என்ன மெசேஜ் சொல்கிறீங்க சார்? மெசேஜின்னு வந்து ஒன்ஸ் படிக்க வர முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதிலே ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். திரும்பி போகிறது இது நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மூவ் பண்ணுறது கஷ்டம். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டோம் அப்படின்னா முடிச்சுட்டு போகிறது பெட்டராக இருக்கும் சார். ஓகே. நம்ம டிஸ்ட்ராக்ஷன்லாம் தவிர்க்கணும். ஓகே. இந்த ஃபோட்டோ எடுத்த மூமெண்ட் எப்படி இருந்ததுங்க? மெமரபிள் டே சார் வாழ்க்கையில். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுக்கிறேன். அதனால் அது மறக்க முடியாத ஒன்று. ஓகே. ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே. ஆமாம் இப்போ சார். இந்த பயணத்தில் நீங்கள் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லலாம் அப்படின்னு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லலாம்? முதல்ல குடும்பத்துக்கு தான், அம்மா அப்பா அவங்களுக்கு. அப்புறம் வந்து இன்ஸ்டியூஷனுக்கு அதுக்கு வந்து பெரிய தேங்க் பண்ணணும். ஏன்னா தனியாக படிச்சிருந்தா என்னால் முடிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. இன்ஸ்டியூஷன் வந்து எங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் குரூப் ஸ்டடி பண்ண என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு, இவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லணும்னு விரும்புகிறேன் சார். ஓகே. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.